ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. இந்த வாரத்துக்கான ஏஞ்சல் ரீடிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. இந்த வாரத்துக்கான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் அண்ட் இந்த வாரம் நமக்கு ஆர்க்ஏஞ்சல் மைக்கேல் என்ன கைடன்ஸ் குடுக்குறாரு, அதே மாதிரி உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு ரொம்பவே முனைப்போட செயல்பட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த காரியத்தை செய்யலாமா வேணாமான்னு ஒரு சின்ன மனசுல ஒரு ஆசோலேஷன் இருக்குது அப்படின்னா நிச்சயமா அதை நீங்க தாராளமா செய்யலாம் அப்படின்னு ஏஞ்சல் நமக்கு அற்புதமான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, பெர்ஃபெக்ட் டைமிங் இது அந்த செய்யறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தயங்காம மனசுல தைரியத்தோட செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க செய்ய போற காரியத்தை நினைச்சு பயப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. நோ நீட் டு ஒரி அப்படின்னு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, தைரியமா களத்துல குதிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது உனக்கானது, இது உன்னோடது, இது உனக்கான நேரம் அப்படின்னு எப்படி வேணாலும் அத நீங்க மீனிங் பண்ணிக்கலாம். சோ இட்ஸ் அப் டு யூ. இது உன்னோடது. உனக்கானத நீ அனுபவிக்காம, உனக்கானத நீ செய்யாம வேற யார் செய்ய போறா? அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஆமாங்க. சோ அதனால தயங்காம, தைரியமா, கவலை இல்லாம சூப்பரா ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ஜாய்ஃபுல்லா உங்களோட லைஃப கொண்டு போங்க. அதே மாதிரி எப்பவுமே கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதே மாதிரி புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அது உங்களோட லைஃபா இருக்கலாம், உங்களோட கெரியரா இருக்கலாம். இது டைரக்ட் ரீடிங்லயும் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அப்படின்றதையும் நான் இங்க மென்ஷன் பண்ண விரும்புறேன். சோ நீங்க புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்கள சுத்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுடைய மக்கள், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மக்கள் உங்கள சுத்தி இருக்கிறாங்கன்றத சந்தோஷமான செய்தியா நான் இங்க சொல்லிக்க ஆசைப்படுறேன். அண்ட் இந்த வாரம் ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாமா? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க இந்த வாரம் உங்களோட படைப்பாற்றலை செயல்படுத்துறதுக்கு உண்டான செயல்ல ஈடுபடுங்க அப்படின்னு ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். ஆமாங்க, அது மட்டும் இல்ல, உங்களோட படைப்பாற்றலை நீங்க வெளிப்படுத்துறதுக்கு உண்டான தருணம், அந்த படைப்பாற்றலை வெளிப்படுத்துறதுக்கும் அது வெற்றி பெறுவதற்கும் ஆர்கேஞ்சல் மைக்கேல் மட்டும் இல்ல, அவரோட கேப்ரியலும் சேர்ந்து இருக்கிறாருன்னு ஆர்கேஞ்சல் மைக்கேலே நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படின்றப்போ எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்லையா? அவர் கொடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் மெசேஜ் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில செழிப்பு வரப்போகுது. அதை வரவேற்கிறதுக்கு ரொம்ப தயாரா இருங்க. நீங்க இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அத்தனைக்கும் ஒரு விமோச்சன காலமாக இந்த வாரம் இருக்கும் அப்படின்றத நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சோ பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்றத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ண விரும்புறேன். அதே மாதிரி போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இருக்கிறத வச்சு முறைய கழிப்போம் அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு பாத்தீங்களா? சோ அது மாதிரி நீங்க எப்பவுமே குறைஞ்சதை வச்சு திருப்தி படாதீங்க. ஏன்னா நீங்க இறைவனோட குழந்தை. நீங்க கனவு காணுங்க. அந்த கனவை நனவாக்குறதுக்கு எல்லாரும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அதாவது உங்களுடைய கனவுகள் நனவாகிறதுக்கு நீங்க தகுதியானவர் அப்படின்னு ஆர்கேஞ்சல் மைக்கேல் நமக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்காரு. சோ நம்பிக்கை இழக்காம நம்பிக்கையோட ஏஞ்சல் சொல்லக்கூடிய இந்த அட்டகாசமான மெசேஜஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா நீங்க ஜெயிப்பீங்கன்றத நான் இந்த இடத்துல உறுதியா சொல்லிக்க ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்ல, இந்த வாரம் உங்களோட லைஃப்ல ஒரு புதிய உறவு உங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்லியிருக்காரு. அதனால இதயத்தை திறந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆமாங்க, உங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சி குடியேற போகுது. உங்க லைஃப்ல புதுசா ஒரு நபர் வரப்போறாங்க அப்படின்னு ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்லியிருக்காங்க. அது யாரா வேணாலும் இருக்கலாம். வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்ல ஒரு வரனா அமையலாம். குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட குழந்தையா இருக்கலாம். சோ இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க வரப்போறாங்கன்ற சந்தோஷமான செய்திய நான் இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். சோ நீங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா காத்திருங்க. நிச்சயமா வருவாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கான கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இந்த வாரம் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? ரொம்பவே கருணையோட நடைமுறை விஷயங்களை, அதாவது ரொம்பவே பிராக்டிக்கலா நீங்க இந்த வாரம் நடந்துக்கணும். அதே மாதிரி உங்களோட திறமைகள் எல்லாம் வெளிப்படக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்கும்னு அவங்களும் சொல்லியிருக்காங்கன்றப்போ எவ்வளவு அழகான மெசேஜா இதை அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு உற்சாகமான உறுதியான வாரமா இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களுடைய எல்லா செயல்பாடுகளும் ரொம்பவே புத்திசாலித்தனமா இருக்கும். ரொம்பவே உற்சாகமா செயல்படுவீங்க அப்படின்ற சூப்பர் மெசேஜாவும் அவங்க கொடுத்திருக்காங்க. அதே சமயம் நீங்க சில விஷயங்களை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களா? அதாவது ஒரு பினான்சியல் விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நீங்க நம்பிக்கையோட காத்திருந்தீங்க, பாசிட்டிவா உங்களோட எண்ணங்களை வச்சுட்டு நீங்க நம்பிக்கையோட காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான உதவி கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றது இந்த மெசேஜ்ல நான் பாக்குறேன். அட் த சேம் டைம் நீங்க எதையும் ரொம்பவே மிகைப்படுத்தாதீங்க. அதே மாதிரி ரொம்பவும் சூசன் பர்சனா இருக்காதீங்க. சூசன் பர்சன் அப்படின்னா நிறைய விஷயங்களை தேடி 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 தேடி
கடைசியில போய் ஒண்ண செலக்ட் பண்றது. செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. அந்த மாதிரி இல்லாம மனசுக்கு டக்குன்னு பட்டத தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சோ அதே மாரி சின்ன விஷயங்கள ரொம்ப பெருசா மிகைப்படுத்தாதீங்க அப்படின்னும் சொல்றாங்க. அதே மாரி ஒரு விஷயத்த, காரியத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா டக்குன்னு போய் செஞ்சுருங்க. அத வந்து தள்ளி போடாதீங்க அப்படின்றதுதான் இந்த வாரம் உங்களுக்கு உங்களோட கார்டியன் ஏஞ்சல் சொல்லக்கூடிய சூப்பர்ப் மெசேஜா நான் பார்க்கிறேன். இந்த வாரம் நமக்கு ஏஞ்சல்ஸ் குடுத்திருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்ன தெரியுமா? 5. இந்த நம்பர யூஸ் பண்ண நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்டின்னா, இந்த நம்பர இந்த வாரம் நீங்க அடிக்கடி பார்ப்பீங்க. அது 5 மட்டும் தான் பார்க்கணும் அப்டின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. 55, 555 சோ அந்த மாரி நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். மொத்தத்துல இந்த வாரம் நீங்க 5 அடிக்கடி கண்டிப்பா பார்ப்பீங்க அப்டின்றது மட்டும் உறுதி. இந்த 5 அப்டின்ற நம்பர நீங்க யூஸ் பண்ணீங்க அப்டின்னா நிச்சயமா இந்த வாரம் உங்க லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்றது உறுதி. அதே மாதிரி உங்களுடைய மனநிலையிலயும் சரி, அல்லது உங்களோட லைஃப்லயும் சரி, உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி, ஆட்டிட்யூட்லயும் சரி, சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். அத நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அதுதான் உங்களோட குரோத்துக்கு ரொம்பவே நல்லது. சோ நிச்சயமா இந்த வாரம் பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த அலைன்மென்ட்ல தான் இந்த வாரம் நீங்க இருக்கீங்க அப்படின்றதும் உறுதி. ஒவ்வொரு ரீடிங்கும் நம்ம வந்து ஷஃபில் பண்ணி தான் கார்ட்ஸ் எடுக்கிறோம். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஏஞ்சல் கார்ட்ஸ் அண்ட் ஆர்க்ஏஞ்சல் மைக்கேலோட கார்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, கார்டியன் ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ். இந்த 3மே தனித்தனியான கார்ட்ஸ். தனித்தனியா நம்ம ரீடிங் எடுக்கிறோம். ஆனா, இங்க ஏஞ்சல் நம்பர்ல வந்திருக்கிற மெசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, சோல் காலிங்ன்னு குடுத்திருக்காங்க. சோ, உங்களுக்காகவே ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா, அவங்க நிச்சயமா இந்த வாரம் வருவாங்கன்றதுக்கு உறுதிப்படுத்துற மாதிரி தான் இந்த ஏஞ்சல் நம்பர் கூட வந்திருக்குன்றப்போ, இந்த பிரெடிக்ஷன்ஸ் எவ்ளோ பியூரிட்டி ஆனதுன்றத இதுக்கு மேல நான் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நிச்சயமா இந்த வாரம் நமக்கு ஏஞ்சல்ஸ் குடுத்திருக்கக்கூடிய அட்டகாசமான பிரெடிக்ஷன்ஸ் உங்க எல்லாருக்குமே நிச்சயம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் குடுத்துட்டு நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இது நாள் வரைக்கும் நம்ம மயூ டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். மீண்டும் ஒரு அட்டகாசமான பதிவுல நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயூ. நன்றி. வணக்கம்.